Next one going to see terms and coefficients. What is a terms and coefficient? Already beginning of this chapter I said terms. Terms என்ன ஒவ்வொரு டேர்முக்கும் நடுவில் addition and subtraction இருக்கும். Next coefficient. What is the coefficient? So already I said constant number இருக்கும். ஒவ்வொரு variable முன்னாடி என்னவா இருக்கும்? ஒரு constant number இருக்கும். That is the coefficient. அதுக்கு பேர் தான் coefficient சொல்லுவோம். Now going to see a combined variable and constants using the mathematical operations addition and subtraction to construct algebraic expression. அதாவது வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ஸை கம்பைன் பண்ணி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அடிஷனும் சப்ராக்ஷனையும் யூஸ் பண்ணிட்டு வி கன்ஸ்ட்ரக்ட் ஒன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் என்னென்னா ஆல்ரெடி பிகினிங் ஆஃப் திஸ் சாப்டர் ஐ செட். இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், 8ab + 4ab + 2ab. இங்கே what is that? Combine variable and constant. Ingo this is a constant, this is a variable. Always want to write constant before, next is the variable. Next what is that? Mathematical operation addition and subtraction. நான் இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கேன், addition plus 4 one constant ab another one variable plus 2 is a one constant another variable. So இந்த மாதிரி நான் ஒரு combination of வேரியபிள் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நேம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். அப்போது இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஃபார் எக்ஸாம்பிள் த எக்ஸ்பிரஷன் வாட் இஸ் தட் 6x + 1 இஸ் அப்டைன்டு பை ஆடிங் 2 பார்ட்ஸ் சச் 6x and 1. அதாவது now here I have one expression என்ன இருக்கு, 6x + 1 ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. இதில் நான் எந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது 6x and 1 is the two operations I am adding. ஓகேவா? next see that what is that next one here 6x and 1 are noun terms. அதாவது 6x என்றது ஒரு term, 1 என்றது another one term. ஸோ இந்த இடத்துல 6xன்றது ஒரு டம்மாக, இந்த டேர்மில் எக்ஸ்ன்றது ஒன்று வாட் இஸ் தட் இஸ் அ வேரியபிள். த டேர்ம் 6x இஸ் அ வேரியபிள் அண்டு டேர்ம் 1 இஸ் எ கான்ஸ்டன்ட். 6x இஸ் எ வேரியபிள் அண்டு இங்கே இருக்கக்கூடிய 1என்ற பாரு, இது 1ன்றது ஒரு என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம். இது வேரியபிள் டேர்ம், இதை கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லுவோம். அப்போ இங்கே 1ன்றது தானே இருக்குது, இதை கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஏன் இந்த 6xல் 6ன்றது இருக்குல்ல, அதை ஏன் நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லக்கூடாதுன்னா அதையும் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். ஆனால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். 6 ஆல்சோ கான்ஸ்டன்ட் தான், பட் அதை நம்ம என்ன சொல்லுவோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். வேரியபிள் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு வாட்ஸ் தட் நியூமெரிக்கல் டேர்ம் மட்டும்தான் இருக்குன்னா அதுக்கு பேர் இஸ் எ கான்ஸ்டன்ட். இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வித் ஒன் வேரியபிள் டேர்ம் ரெண்டு இருக்குன்னா தட்ஸ் எ வேரியபிள்னு சொல்லுவோம். ஆனால் சின்ஸ் இட்ஸ் நாட் மல்டிபிள் பை எ வேரியபிள், ஏன் நான் இந்த ஒன்றை கான்ஸ்டன்ட் சொல்கிறேன்னா இந்த இடத்துல ஒரு வேரியபிள் எதுவும் மல்டிப்ளை பண்ண கிடையாது. ஆல்சோ வி சே தட் 6x ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6x டேர்ம். அதாவது 6xன்னு இருக்கா, 6xன்றதை நான் என்ன செய்கிறேன், இப்போது 6xன்னு இருக்குதா நான் என்ன எப்படி பிரிக்கிறேன், 6, ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஃபேக்டர்ஸ்ன்னு என்ன, அதனுடைய பகுதிகள் ரெண்டு பார்ட்ஸை நான் பிரிச்சுக்கிறேன். ரெண்டு பார்ட்டாக நான் என்ன செய்கிறேன், டிவைட் பண்ணிட்டேன். அப்போது 6ன்றது ஒரு பார்ட்டாகவும் எக்ஸ்ன்றது ஒரு பார்ட்டாகவும் இருக்குது. எதனுடையது, 6xனுடையது. அப்போது இதோட ஃபேக்டர்ஸ் என்னது, 6ம் x தான். அப்போது இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆனால் என்னது 6ன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ஸ். டேர்ம்னா நம்ம என்ன, இப்போது 6xன்றது இஸ் ஒன் டேர்ம், 1ன்றது என்னது ஒரு டேர்ம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஆப்ரேஷன்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அடிஷன். அப்போது இந்த இடத்துல 2 பார்ட்ஸ். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 6x, அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் த 6, அதுதான் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். கான்ஸ்டன்ட்னா இந்த வாட் இஸ் தட், எந்த வேரியபிள் டேர்ம் இல்லாமல் இருக்கா அதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சி தட் சிமிலர்லி வாட் இஸ் தட் இன் எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷன் 3ab + 5c த டேர்ம் ஆர் 3ab and 5c ரெண்டு இருக்குது இந்த இடத்துல டேர்ம். த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 5, த ஃபேக்டர்ஸ் ஆஃப் த டேர்ம் 3ab ஆனதனுடைய ஃபேக்டர்ஸ்னால் என்ன, அதனுடைய மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். அதாவது பிரிக்கிறோம், டிவைட் பண்ணுறோம். இதனுடைய பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் வரும், 3ab 3என்றது ஒன்று சொல்லலாம் ஃபேக்டர், ab அப்போ 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஐ ஹாவ் 3 ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் இந்த சேம் வே த ஃபேக்டர்ஸ் ஆஃப் த டேர்ம் 5c, how many factors there, 5 ஒரு ஃபேக்டர், c ஒரு ஃபேக்டர். அது என்ன சார், ஒன்றுமே இல்லை, தந்திருக்கிற டேர்மை என்ன சார் பிரித்து எழுதுறேன், டேக் ஸ்பிளிட் இட், தட் இஸ் த ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். Now let us further try to understand the term of an algebraic expression. Observe the figure 3.2. See that one figure is given
like that given here w, here x, y, z, next here w, then w, x, y, z, next here 5 6, here 5 4 given. So all the one what is that are different measurements. Adavadhu here w, x, y, z means what is that we don't know measurements, maybe have any value, but here given is the 5 units, here 6 units, here 5 units, here 4 units given, like that here y, x, w, z we don't know. Okay va, see that what is the perimeter of the given figure. What is the perimeter of the given figure? How to find perimeter? Already I said about perimeter in second chapter. Want to add what is that? Around the all the sides. This is one of the closed figure. Closed figure are we can find the perimeter. So it's given what is this? This is a closed figure. How to find perimeter? Want to add around the all sides. Then take adding the perimeter. Perimeter first letter P. Therefore perimeter we can always denote capital P equal to. Want to add around all the sides. Here x plus 5 plus 6 plus y plus 5 plus 4 plus z plus w units. Then here see the first variables, take it here x, y, z, w, take it x plus y plus z plus w. Next constant 5 6 5 4 எடுத்து add பண்ணிக்கலாம். Now adding 5 plus 5 4 10 10 plus 4 16 16 plus 4 20 அப்போ x plus y plus z plus w plus 20 இதுதான் இதனுடைய what is that? This is one of the algebraic expression. அப்போ perimeter of this figure what is that? X plus y plus z plus w plus 20. So where x, y, z, w are variables. Variables means what is that? Maybe have any value, but 20 is what is that? Is a constant. 20 is a fixed value, அது constant மட்டும் தான் இருக்கும். Note that in the above expression 5 terms are combined by using addition. How many terms? அதாவது addition or subtraction வந்தால் that is the one term. அப்போ here 1 2 3 4 5. So here 5 terms in the above expression 5 terms are combined using addition. So consider another example as 6x minus 5y plus 3. To find the terms of the expression, write 6x plus minus, plus into minus we get again minus. Appo now minus 5y rewrite plus into minus 5y plus 3. Here terms are what is that? 3x another ஒரு term, minus 5y another ஒரு term, plus 3 another another term. Here having 3 terms, and the expression may have 1 2 3 or more expression. ஒரு எக்ஸ்பிரஷன்னால நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் இருந்தாலும் அது ஒரு எக்ஸ்பிரஷன் தான், 2 or 3 இருந்தாலும் ஒரு எக்ஸ்பிரஷன் தான், more than 2 more than 3 3யோட மேலே வந்தால் that is also one of the expression. Also a term may be any one of the following. எப்படி இருக்கலாம் சொல்லியிருக்காங்க, டேர்ம்ஸு கான்ஸ்டன்ட்ஸாக கூட இருக்கலாம். a constant such as 8 minus 11 7 minus 1 etc. variables x a p y etc. ஒரு டேர்ம் ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஒரு சிங்கிள் டேர்ம் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் தட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி டேர்ம் தான். ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இருந்தாலும் தட்ஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட், தட்ஸ் ஆல்சோ டேர்ம் தான். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்னா எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, இந்த இடத்துல 1, அது 1 இன்டெரக்ட்லி அண்டர்ஸ்டுட். அதாவது 1 into எக்ஸ்னாலும் ஒரே மீனிங் தான். பிகாஸ் 1 மல்டிப்ளையிங் ஆர் டிவைடிங் யூ டோன்ட் வாண்ட் ரைட், தட்ஸ் இன்டெரக்ட்லி அண்டர்ஸ்டுட். அப்போது இது இந்த மாதிரி இருந்தாலும் தட்ஸ் ஒன் ஆஃப் த டேர்ம். எ ப்ராடக்ட் ஆஃப் 2 or more variables such as a product of 2 or more variables such as x y 2 variables. நான் என்ன செஞ்சிருக்கேன் multiplying 2 variables. p q, so what is the 2 variables. Next a b c, what is the both 3 are different variables, multiplying a b c. அப்போ product of 2 or more variables such as, there's also terms தான் சொல்கிறாங்க. a product of constant and variable or variables such as, see that 5x, 5 is a constant, x is a variable 5x, minus 7pq, minus 7 is a constant, pq is a variable. 3abc, 3 is a constant, 3 is a constant, abc, what is that, all there is a different variables. So this is a product of constant and variable or variables also is a, what is that, it's also term anu நாம் சொல்லுவோம். Next going to see one note is, see that an algebraic expression can have one term, have two term or more than two terms. An expression with one term is called a binomial.
ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறோம், அதில் ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு நேம் என்ன? மோனோமியல். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு அல்ஜிப்ரிக் டேர்ம் எடுத்துக்கிறேன், 8 மட்டும்தான் இருக்குது. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒரே ஒரு எக்ஸ்ன்ற ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. தட்ஸ் நேம் இஸ் த மோனோமியல். 2 டேர்ம்ஸ் நம்ம எடுத்துக்கூடிய ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், see that 6x plus 1 3ab plus c. இங்கே how many terms there? here 2 terms. ஒரு அடிஷனல் சப்ராக்ஷன் வந்தாலும் அது என்னாச்சு? ஒரு செப்பரேட் டேர்ம் ஆச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் வந்தாச்சு. here 2 terms. அப்படி 2 terms இருந்தால் வாட்ஸ் தட்ஸ் நேம் இஸ் த binomial. so very very important, take a note. and 3 terms is called a trinomial. 3 terms, for example, see that I am taking one example, 6x plus 5y plus 7. So here how many terms? 6x 5y plus 7. 3 terms. Here variables x, y, like that, another variables there, going to see another name. Variables நமக்கு இங்கே ஒரே வேரியபிள்ஸ் இருந்தாலோ இல்லை வெவ்வேறான வேரியபிள்ஸ் இருந்தாலோ we can give another name that we discussed later, but now we going to discuss about only terms. Here we have one term having monomial, 2 terms having binomial, 3 terms having that's a trinomial. An expression with one or more terms is called a polynomial. Generally நாம் என்ன சொல்லலாம், ஒரு டேர்ம் எடுத்துக்கிட்டாலே, ஸோ ஒரு வாட்ஸ் தட் ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு டேர்மாக இருந்தாலும் சரி, 2 terms or 3 terms 4 terms எத்தனை டேர்ம்ஸாக இருந்தாலும் அது ஜென்ரலாக நம்ம பாலினாமியல்னு சொல்லி ஜென்ரல் நேம் தரலாம். நம்ம ஜென்ரலாக ஒரு டேர்ம் இருந்தால் மோனாமியல், 2 terms பைனாமியல், 3 terms இருந்தால் ட்ரைனாமியல். இது ஜென்ரலாக இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன நேம் சொல்லலாம்? we can call is a polynomial. for example, the expression 2x is a monomial. how many terms are? only one term. அதாவது இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் மல்டிஃபிகேஷனில் இருக்குது, பட் டோன்ட் கன்சிடர் அபவுட் தட். பட் we have only one term. Let's see the 2x plus 3y. Here also one constant, one variable multiplying. Here also one constant, one variable multiplying. But both are different variables. But don't consider about that. How many terms there? 2x, 3y. Here 2 terms, that is a binomial. And here see the 2x plus 3y plus 4 is that. This also same like that. How many variables there? 3 variables. How many terms? 3 terms there. This also is a trinomial. All the expression give above are polynomial. அப்போ இதுக்கு நேம் எல்லாமே ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லலாம்? பாலினாமியல் நம்ம சொல்லலாம்.